எல்லாத்தையும் நான் செக் வித் ஸ்டார் சிட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நான் வந்து ஷஃபில் எதுவும் பண்ணல. ஏன்னா, எனக்கு திரும்ப திரும்ப ஒரே மெசேஜ் கிடைச்சிட்டே இருக்கு. என்ன மெசேஜ் அப்படின்னா, யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இஸ் அ ஸ்பை. யாரோ ஒருத்தங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ஸ்பையா இருக்காங்க. கெட்டவங்களுக்கு ஸ்பையா இருக்கலாம், இல்ல அவங்க ஃபேமிலிக்கு துப்பு குடுக்கலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அத பத்தின ரீடிங் தான் உங்க பெர்சனோட காதல் இதயத்தோட உண்மையான குரல் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். அவங்க என்ன உண்மையா அவங்க கிட்ட சொல்ல விரும்புறாங்க, உண்மையான எண்ணங்கள் என்ன, அத இங்க பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த மாரி யாராவது உங்கள மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா, உங்களால அந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியும். சச் அ பியூட்டிஃபுல் சாங். எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, எவ்ளோ வேகமா இந்த கார்ட் வெளில வந்து விழுந்ததுன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால தான் நான் வந்து ஆன் கேமரா ஷஃபில் பண்ணேன். "என்ன நடந்தாலும் பெண்ணே உன்ன விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான்." ம். நினைவிரும் இது என்னன்னு தெரியல. நினைவிருப்ப மனசுக்குள் உள்ள காதல் பூட்டி வைக்க. நீதான் நினைவிருப்ப மனசுக்குள் உள்ள காதல் பூட்டி வைக்க. ஸோ இது வந்து என்ன நடந்தாலும் உசிர உருவி எடுக்குதே, மனசும் கடந்து தவிக்குதே, கடந்து போகும் ஒவ்வொரு நொடியும் குத்தி கிழிக்குதே, உன் கசந்து போன ஒவ்வொரு நினைப்பும் சுட்டெரிக்குது. இது வந்து நான் நெகட்டிவா பார்க்கல. இந்த பர்சன் வந்து உங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. என்ன நடந்தாலும் சரி, இந்த காதலையும் உங்களையும் கைவிடுற மாதிரி அவங்களுக்கு எண்ணம் இல்லை. அது க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு ஸ்பையா மாறினாலும் சரி, இல்ல இந்த பிரபஞ்சமே வந்து இந்த காதலுக்கு எதிரா இருந்தாலும் சரி, அவங்க ஒரே பாட்டுல சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, உங்கள விட்டுட்டு எங்கேயும் போற ஐடியா அவங்களுக்கு இல்ல. ரொம்ப தெளிவா ஒரு மெசேஜ உங்களுக்கு குடுத்துட்டாங்க. மேபி நீங்க குழப்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறது வந்து அவங்களோட எண்ணமா இருக்கலாம். அந்த எண்ணம் தான் இங்க நம்ம பிக்கப் பண்ணோம். அந்த எண்ணம் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. ஸோ இதுக்கு மேல என்ன கைடன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். இவ்வளோ கார்ட்ஸ் நான் எடுக்கல. இது பிரபஞ்சம் உங்க சூழ்நிலைக்கு குடுக்குற கைடன்ஸ் அல்ல யுவர் ட்ரீம்ஸ் நீட் அ பிராக்டிகல் பிளான். பிரபஞ்சம் வந்து உங்களுக்கும் உங்க பெர்சனுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளோ ஆசைப்படுறீங்க, தப்பே கிடையாது. ஆனா பிராக்டிகலா அடுத்தது என்ன பண்ணணுங்கிறதுல ஒரு பிளான் பண்ணி மூவ் பண்ணணும். வெறும் எண்ணம் மட்டுமே வந்து இங்க நீங்க நினைக்கிற விஷயங்கள கொண்டு வராது. செயலும் இருக்கணும். ஹேவ் ஃபெய்த் இன் யுவர் ட்ரீம்ஸ். 2 விஷயம். யுவர் ட்ரீம் நீட்ஸ் அ பிராக்டிகல் பிளான். ஹேவ் ஃபெய்த் இன் யுவர் ட்ரீம்ஸ். உங்க கனவுகள் வந்து இப்ப இப்ப பார்க்கும்போது ரொம்ப எட்டா கனி மாதிரி தெரிஞ்சாலும் பிரபஞ்சம் உங்க கனவை நம்ப சொல்றாங்க. உங்களோட பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவுக்கு வரும். ஷோ த வேர்ல்டு த ரியல் யூ. இந்த உலகத்துக்கு நீங்க யாருன்னு காட்டுங்கன்னு சொல்றாங்க. மேபி இந்த காதல்னால நீங்க நிறைய விஷயங்கள சாதிக்கலாம். இல்லைன்னா வந்து உங்க காதலே பெரிய சாதனையா மாறலாம். ஏன்னா அவ்வளோ தடைகள் உங்க காதலுக்கு இருக்கலாம். அதனால பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பிராக்டிகல் பிளான் வச்சுக்கோங்க. 2 பேருமே ஒரு பிளான் போடுங்க. அந்த பிளான வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. வெறும் பிளான் வெறும் நினைவுகள் மட்டுமே வந்து இங்க எதையும் குடுக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஷோ த வேர்ல்ட் த ரியல் யூ. இப்போ உலகத்துக்கு நீங்க யாருன்னு காட்ட வேண்டிய தருணம் வந்துருச்சு அப்படின்னும் சொல்றாங்க. இனிமே வந்து நீங்க ஒளிஞ்சு ஓடுறதோ, இல்லைன்னா வந்து இது காதல பத்தி அ பயந்துட்டு இருக்கிறதோ தேவையில்ல அப்படிங்கிறாங்க. உங்க காதல் வந்து ரொம்ப உறுதியா இருக்கு. உங்களுக்கு இந்த அளவுக்கு உறுதி இருக்கும்போது, பிரபஞ்சம் வந்து செயல்ல கொண்டு வர சொல்றாங்க. வெறும் வந்து எண்ணம் மட்டுமே இங்க வந்து உங்க காதுல ஒண்ணும் சேர்க்காது இல்லையா? செயல் வேணும். நான் பார்க்குறேன் கூடிய சீக்கிரம் உங்க பெர்சன் உங்கள நோக்கி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்க போறாங்க. இல்லன்னா பிரபஞ்சம் சொல்ற மாரி ஒரு பிராக்டிகல் பிளான் ரொம்ப தெளிவா சொல்ட்டாங்க. பிராக்டிகல் பிளான் வேணும். எப்படி நீங்க மீட் பண்ண போறீங்க? எப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? எப்படி காதல முன்னாடி எடுத்துட்டு போறீங்க? உங்க ஃபேமிலி லைஃப் என்ன எப்படி இருக்க போது? ரொம்ப பிராக்டிகலா இருக்கணும். கிளாரிட்டி. டேக் டைம். இங்க பார்த்தீங்கன்னா, பாட்டம் டெக்ல கல்யாணம். நான் இப்ப தான் சொல்லி முடிச்சேன். ஜஸ்டிஸ். உங்க கல்யாணத்துக்கு எந்த தடையா இருந்தாலும் அந்த தடை விலக்கப்படும். இல்ல வந்து நீங்க கண்டிப்பா வந்து இந்த கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு லீகல் பேட்டில் இருக்குன்னா, அதுலயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்போதைக்கு நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க. ஏன்னா அமைதியா இருங்க. அதாவது பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? யாருக்கும் சொல்ல தேவையில்ல. அதனால தான் மேபி இந்த மெசேஜ் வந்ததோ என்னவோ தெரியல. உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டும் ஸ்பைன்னு. நீங்க வந்து உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டோட நீங்க என்ன பண்ண போறீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளான முறியடிக்கிறதுக்கு அவங்க சதி பண்ணுவாங்க. மேபி அவங்க வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். இல்லன்னா நீங்க நேசிக்கிறவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போட்டு குடுத்து காசு வாங்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அதனால தான் ரொம்ப ரகசியமா வச்சுக்க சொல்றாங்க. உங்களோட அடுத்த மூவ். ஜஸ்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைம் வர வரைக்கும் அமைதியா இருக்கணும். அந்த டைம் வந்தோனயும் செஞ்சிரணும். அவ்வளோதான். அதுதான் பிரபஞ்சம் சொல்றாங்க. அமைதியா இருக்கணும். நீங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அருமையான துணை. உங்களுக்கு ஒண்ணா ரொம்ப க்ளோஸா ஒரு ஸ்பிரிட் கைட் இருக்காங்க. உங்கள கைட் பண்றதுக்கு. இல்லன்னா உங்களோட ஆன்செஸ்டர். அவங்க வந்து இந்த கனெக்ஷனையும், இந்த காதலையும் ரொம்ப நேசிக்கிறாங்க. உங்க காதல் கல்யாணத்துல முடியுமா? இத்தன பிரச்சனைகள தாண்டினா, எஸ். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதுவுமே ஒரு ஃப்ரெண்டோட ஹெல்ப் தான். அ மேபி சின்ன வயசுலேருந்து உங்களோட வளர்ந்தவங்க,
யாரோ ஒருத்தவங்க உங்கள சப்போர்ட் பண்ண போறாங்க. உங்களோட சேம் ஜெண்டர். இது வந்து வேற யார் கிடையாது. ஃப்ரெண்டா இல்லாம இருக்கலாம். உங்கள மாதிரியே வந்து ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. யாரோ ஒருத்தவங்களோட உதவி சரியான தருணத்துல உங்களுக்கு கிடைக்கும். கல்யாணம்னா நீங்க தனியா போய் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப அப்செட்டா பிரபஞ்சம் சொல்றாங்க. அந்த தருணங்கள்ல உங்களுக்கு தோளோட தோள் துணை நிக்கிறதுக்கு நிச்சயமா ஒரு துணை கிடைக்கும். ஆனா அது வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நம்பி நீங்க உங்களோட பிளான முன்னாடியே சொன்னீங்க அப்படின்னா, அவங்க போய் அங்க போட்டு குடுத்துருவாங்க. ஸோ உங்க பிளான் வந்து தழுங்கி போகும். அததான் பிரபஞ்சம் பண்ண வேணாம்னு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா, ஏஸ் எபிசோட்ஸ் அவங்கள பத்தின உண்மை உங்களுக்கு தெரிய வரும். யாராவது வாலண்டியரா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருந்தாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் பார்க்குறேன். இந்த ஃப்ரெண்ட் வந்து உங்க கால கட்டி போட ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த நூல் உங்கள கட்டுமா? கட்டாது. அந்த நூல உங்களால பிச்சு எறிஞ்சுட்டு போயிட முடியும். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களோட மூவ்மெண்ட்ட கட்டி போட நினைக்கிறாங்க. கண்டிப்பா உங்களோட சேம் ஜெண்டர் ஃப்ரெண்ட் தான். ஆப்போசிட் ஜெண்டர் கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு க்ளூ. ஆனா அதே ஒரு சேம் ஜெண்டர் பெர்சனால தான் அது ஃப்ரெண்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களோட காதல் வாழ்க்கையும் ஒண்ணு சேர போகுது. ஸோ அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியணும். யார் ஹெல்ப்பயுமே எடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறது இங்க இல்ல மெசேஜ். யாரது எடுக்குறீங்க, எப்போ எடுக்குறீங்கங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு நினைக்கிற சேம் ஜெண்டர் பெர்சன் துரோகி. ஆனா அதே சேம் ஜெண்டர் தான் உங்க கல்யாணத்துக்கும் பேருதவியா இருக்க போறாங்க. ஸோ அதனால கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுங்க. யாருக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் குடுக்கணும், யாருக்கு என்ன விஷயங்கள சொல்லணும் அப்படிங்கிறத ஏன்னா பிரபஞ்சம் சொல்றாங்க, இந்நேரம் உங்களுக்கு இந்த ஃப்ரெண்டோட துரோகம் தெரிஞ்சிருக்கும். சூப்பர். அவங்க துரோகம் பண்ணியிருந்தாங்கன்னா, அது உங்களுக்கு தெரிய வரும். 2 தடவ கிளாரிட்டி வந்துருச்சு. ஸோ அவங்களோட துரோகம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். யார் அந்த துரோகினும் பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டிக் குடுப்பாங்க. ஏஸ் ஆஃப் காயின்ஸ் இந்த புது ஆரம்பம். இது வந்து கோல்டன் காயின். இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. என்னன்னா ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்காக பிரபஞ்சம் வந்து ஒரு கோல்டன் காயின் குடுப்பாங்க. அந்த காயின் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இது விதை. அந்த விதை கோல்டன் சீட். அத விதைச்சீங்கன்னா, அது வளர்ந்துகிட்டே இருக்கும். நான் திரும்ப சொல்றேனே, உங்க காதல் வந்து உங்களுக்கான மட்டும் இல்ல. நீங்க ஏதோ பெருசா செய்ய போறீங்க. உங்களோட காதல் மேபி இந்த உலகத்துக்கு ரொம்ப அவசியம். அந்த பியூர் சோல், அந்த பியூர் கனெக்ஷன், அந்த அப்பழுக்கில்லாத காதல் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த உலகத்துல. ரொம்ப துரோகங்கள், வெறும் 3D வேர்ல்ட், லஸ்ட், ஸ்லீப்பிங் அரவுண்ட் இல்லைன்னா வந்து பார்ட்டி பண்ணுறது ரொம்ப கேவலமாக போயிட்டே இருக்கும். நம்மளோட கல்ச்சர் நம்மளோட பியூரிட்டி, பியூர் சோல், பியூர் பாடி இதெல்லாம் ரொம்ப அவசியம் இல்லையா? அதுக்காக நீங்கள் வந்து ஒரு காதல் முடிஞ்சு போச்சுன்னா அப்படியே வந்து சதி அந்த மாதிரி போக சொல்ல. இட்ஸ் லைக் நம்மளுக்குன்னு சில பவுண்ட்ரிஸ் வேணும். நம்மளுக்குன்னு சில கோல்ஸ் இருக்கணும். நம்ம இந்த மாதிரி காதல் தான் பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சின்ன வயசில் என்ஜாய் பண்ணாலும் இட்ஸ் லைக் ஆஃப்டர் அ பாயிண்ட் ரியலைஸ் பண்ணி வெளியில் வந்துடுங்க. மேஜ் ஆக ஆக மெச்சூர்ட் ஆக ஆக உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வேணும்னு தேட ஆரம்பிச்சிங்கன்னா பிரபஞ்சம் வாய்ப்புகளை கொட்டி வச்சுட்ருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை தேடுறது கூட இல்லை. அதை பற்றி யோசிக்கிறது கூட இல்லை. நீங்க அந்த மாரி ஏதோ ஒரு தேடுற சோல். அதனால தான் உங்களோட காதல் உங்களுக்கு விட பிரபஞ்சத்துக்கு ரொம்ப அவசியம். இந்த காதல் நீங்க ஒண்ணா சேர்றதுனால ஓ மை காட்! ஹூ இஸ் திஸ் ஃபெமினின் எனர்ஜி? மை காட்! ஃபெமினின் நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஃபெமினின் எனர்ஜி தான். உங்க காதல் வந்து எங்கேயும் போக போறதில்ல. இந்த காதல் யார சேரணுமோ அவங்கள போய் சேர்ந்தே தீரும். நீ ஓ மை காட்! பார்க்குற மாஸ்குலின், நீங்க நேசிக்கிற இந்த பெண், இட்ஸ் அ டிவைன் பீயிங். உங்களோட வரம், வரப்பிரசாதம். இவங்க வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு குடுத்த கோல்டன் சீட். இந்த காதல் ம், ம், அவங்களோட காதல் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, நீங்க வந்து உங்கள ஒரு கடவுளா கூட நினைச்சுக்கலாம். ஏன்னா, இந்த காதல் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. உங்களுக்கு கிடைச்சதுன்னா, இது கோல்டன் சீட். பிரபஞ்சம் உங்களுக்கு குடுத்த அள்ள அள்ள குறையாத ஒரு அழகான விதை. இந்த விதைய நீங்க விதைச்சிட்டீங்க, கல்யாணம் அப்படின்ற விஷயத்துல விதைச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாழ்க்கையில எதுக்குமே குறைவு இருக்காது. ஏன்னா, அவங்க வந்து கடவுளோட வரம். இது கடவுளோட சீட். கடவுள் அத எப்படி வளர்த்தணும்னு அவங்களுக்கு தெரியும். இந்த ஃபெமினினோட காதல் அப்படிதான். உங்களுக்கு யூ ஆர் சோ லக்கி. அதனால தான். உங்களுக்கு சந்தோஷம் வந்து என்னைக்குமே குறையாது உங்க வாழ்க்கையில. ஒரு துளி கூட குறையாது. அதே மாதிரி உங்கள யாரும் ஏமாத்தவும் முடியாது, ஃப்ராட் பண்ணவும் முடியாது. உங்களுக்கும் சைக்கிக் எபிலிட்டீஸ்லாம் வந்திருக்கும். இல்லன்னா வந்து இந்த ஃபெமினினால அந்த காதல்னால உங்களுக்கு எல்லா புரியாத விஷயங்களும் புரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. 2 பேரும் 2 டிஃபரெண்ட் அ என்ன சொல்றது? 2 பேரும் 2 வித்தியாசமான இடங்கள்லேருந்து வருவீங்க. பட் அந்த வித்தியாசம் உங்களுக்குள்ள கிடையாது. அ உங்களோட காதல் இணையும்போது அந்த வித்தியாசம் எல்லாமே மறைஞ்சு உங்களுக்கு நீங்க 2 பேரும் எப்படி ஒருத்தங்கள ஒருத்தங்க சமமா இருக்கீங்க. ஓ! ஆமா. அப்படியா? அப்படியே நீங்க கொஞ்சம் வாழ ஆரம்பிச்சம்போது உங்களோட டே டு டே லைஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி எண்ண அலைகள் இருக்கிறத நீங்க உணர்வீங்க. அதனால இன்னும் சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க. அடடா! நல்ல வேளை நான் இந்த காதல மிஸ் பண்ணல அப்படின்னு உங்க காதல்
வாழ்க்கை முன்னாடி போக போக நீங்க கொண்டாட்டம் தான் பண்ணுவீங்களே தவிர, இதுக்காக ஒரு நொடி கூட நீங்க வருத்தப்பட மாட்டீங்க. ஸோ இப்ப நீங்க படுற கஷ்டம், நீங்க விதைக்கிற விதை. இந்த கஷ்டம் உங்களுக்கு வாழ்க்கை முடிவு வரைக்கும் அப்பழுக்கில்லாத காதலையும், அப்பழுக்கில்லாத சந்தோஷத்தையும் குடுக்க போகுது. நியூ பிகினிங். நீங்க தாராளமா ஒரு புது லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்கலாம். அதுல வந்து உங்களுக்கு இந்த டெக்கை யூஸ் பண்ண வேண்டாங்கிறது தான் என்னோட ஐடியா. பார்க்கலாம். ஐ நீட் டைம் ஃபார் மீ. ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணும் பிளான் பண்ணுறதுக்கு அப்படின்னா யூ கேன் டேக் இட். நீங்கள் வந்து இம்மீடியட்டாக போய் வந்து உங்களை பூட்டி வைக்க பிளான் பண்ணுறாங்க. ஓ மை காஷ், உங்களை லிட்டரலாக பூட்டி வைக்கிறதுக்கு கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற இன்னொரு விஷயம். அதனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வாய் அந்த ஃப்ரெண்டு கிட்ட திறக்காம இருந்தீங்க அப்படின்னா ராங் ஃபுல் அட்வைஸ். இந்த ஃப்ரெண்டை நீங்கள் நம்புனீங்க இல்லைனா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ராங் ஃபுல் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. உங்களை கட்டி போடுறது தான் அவங்களோட எண்ணம். இந்த காதலை போய் நீங்கள் சொல்லிடக்கூடாதுங்கிறது தான் அவங்களோட குயுக்தி. பார்த்தீங்க எதுக்காக அவங்க இந்த பிளான் பண்ணாங்க அப்படின்னா, இந்த காதலை பற்றின உயர்வான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது 10 ஆஃப் கப்ஸ். உங்கள் காதலை கெடுக்கிறது தான் அவங்களோட பிளான். ராங்ஃபுல் அட்வைஸ் எதுக்காக பார்த்தீங்கன்னா, உங்கள் காதலை குப்புற போடுறதுக்கு. வேர்ட்ஸ் டூ ஹர்ட். இது வந்து காசிப், உங்களை ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்க தப்பாக பேசுறது. ஐ வாண்ட் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட். இது எப்படி எதுக்காக பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் நேசிக்கிறவங்களை பற்றி தப்பாக, அதாவது நீங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக அவங்க சொல்கிறத நம்புவீங்க. லெட் மீ ஹோல்ட் யூ, யூ ஆர் மை எவ்ரி திங். இது எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா, சப்போஸ் அவங்க வந்து உங்களை பற்றி தப்பாக பேசல, அவங்க ஃபுல்லாக ஹானஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணாங்க, இன்னும் நீங்கள் 2 பேரும் பேசி இன்னொரு கல்யாணத்தை பற்றி பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இடையில இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு பண்ண தகுடுத்தம் வேலை தான் உங்களோட காதல் வாழ்க்கை ஒரு செட்பேக் ஆகிட்டு இப்போ முன்னாடி போகுது. ஸோ பிரபஞ்சம் எங்களை பற்றி காட்டி கொடுப்பாங்கன்னா நிச்சயமாக இந்த ராங்ஃபுல் அட்வைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும், இல்லைனா ரொம்ப சீக்கிரம் தெரிய வரும். மேபி இந்த ரீடிங் மூலம் கூட நீங்கள் யாருன்னு தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த உண்மை வெளியில் வரும். யார் உங்களுக்கு ரீசெண்டாக ஒரு தப்பான அட்வைஸ் இந்த காதலை பற்றி கொடுத்தாங்களோ அவங்க தான் வந்து ஃபேக் ஃப்ரெண்ட். ஒன்றா உங்களுக்கு தப்பான அட்வைஸ் கொடுத்துடணும், இல்லை காதலை பற்றி தப்பாக பேசிக்கணும், இல்லைனா வந்து ஒரு காசிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். இது வந்து அவங்க மட்டும் பிளான் பண்ணல. இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ரொம்ப க்ளோஸாக அவங்க வந்து மூவ் ஆகுறாங்க அந்த காமிக் பீப்புளோட. மேபி நீங்கள் பார்க்காம இருக்கலாம், கடவுள் பார்த்துட்ருக்காங்க. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.